ஹாய் ஹலோ கைஸ் 4 அரசு இல்லங்களில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ 4 அரசு இல்லங்கள் அரசு பள்ளி கிடையாதுங்க. அரசு இல்லங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ அதிக காலியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும், ஆண்கள் விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அரசு சம்பளம் உங்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்காவது ஷேர் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா பாருங்க. அதே மாதிரி உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிட்ஸ் தொண்டு நிறுவனம் தாய்மை அன்புகரம் தொண்டு நிறுவனம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்குதுங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஜிபிவி மற்றும் என்எஸ்சிபிஏவி உண்டு உறவிடம் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குதுங்க. ஆசிரியர் தகுதி டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண ஆசிரியர் கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலைங்க. அதே மாதிரி நீங்க அந்த உண்டு உறவிட பள்ளிகளிலே நீங்க தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க தயாரா இருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கூலுங்க கேஜிபிவி உண்டு உறவிட பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா காரியமங்கலத்தில் கொடுத்துருக்காங்க. அறிவியல் கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிங்க. அறிவியலுக்கு ஒரு வேகன்சி, கணிதம் 2 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்புரப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிபிவி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஒரு வேகன்சி, சமூக அறிவியல் ஒன்று, கணிதத்தில் ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மறுபடி அமணி மல்லாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியலுக்கு மட்டும் இருக்குதுங்க. அடுத்து பெண்ணாகரத்துல தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் 3 வேகன்சி இருக்குதுங்க. கல்வி தகுதி பாருங்க, தமிழ் கணிதம் அறிவியல். அறிவியல்ல வந்து பார்த்தோம்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரியல்னு வந்து பார்த்தோம்னா பிரிங்க. இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கூட நீங்க வந்து பார்த்தோம்னா அறிவியலுக்கு எடுத்து படிச்சிருக்கலாம். ஸோ அடுத்து வரலாறு பாடங்கள் இளங்கலை பட்டமுடன் பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணுங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்குறிப்பிட்ட காலி பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது. ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜாப் உண்டு உறவிட பள்ளிகளில் தங்கி பணிபுரிய வேண்டும். ஸோ இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை சம்மந்தப்பட்ட பாடத்தில் யூஜி டிகிரி வித்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். அதோட டெட் எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக உங்களுக்கு 24,000 ரூபாய் தொகுப்பூதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அரசு பள்ளியில் டெம்பரவரி டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 5,000 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த உண்டு உறவிட பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தகுதி உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுய விவரம் ரெசியூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஒட்டிக்கணுங்க. அடுத்து சுய சான்றிட்ட அனைத்து சான்றிதழ் உங்களுடைய கல்வி சான்றிதழ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி முன் அனுபவ சான்றிதழ் அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. 28/8/2026 மாலை 5 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 28/8/2026 மாலை 5 மணிக்கெல்லாம் அவங்க கையில் இருக்கணுங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கேஜிபிவி உண்டு உறவிட பள்ளி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி வளாக காரியமங்கலம். ஸோ தர்மபுரி மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 மொபைல் நம்பர் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது இது டெம்பரவரி ஜாப்பா இருந்தாலுமே ஸோ அங்கேயே தங்கி பணிபுரியறது அது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஸோ ஏதோ 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் யாராவது இந்த கண்டிஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி இருந்தாங்களா அவங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஸோ 24,000 ரூபா சம்பளங்க. இப்போ அரசு பள்ளியில் நீங்கள் தற்காலிக ஆசிரியர் எஸ்எம்சி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணீங்களா கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதுங்க. கிடைச்சாலுமே ஒரு 5,000 18,000 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலைக்கு 24,000 கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ள நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். ஸோ இது மாதிரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.